வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கும் இந்த குழப்பம் வந்திருக்கா? அதிகமா காசு கொடுத்து சேஃபான ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கலாமா, இல்ல விலை ரொம்ப கம்மியா இருக்குன்னு ரிஸ்க் அதிகமா இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன் பக்கம் போகலாமா? கவலைப்படாதீங்க, இதுக்கு நடுவுல ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. அதுதான் அட் த மணி, அதாவது ஏடிஎம் ஆப்ஷன்ஸ். வாங்க இந்த வியூகத்தை பத்தி இப்ப நாம முழுசா பார்க்கலாம். குறிப்பா நீங்க இப்பதான் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள வர்றீங்கன்னா இந்த உணர்வு அப்பாப்பா கண்டிப்பா வந்திருக்கும். எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்றது, எதுல பணம் போட்டா லாபம் வரும், இந்த ஒரு சின்ன குழப்பம்தான் நம்மள அடுத்த அடி எடுத்து வைக்கவே விடாம பயமுறுத்திட்டே இருக்கும் இல்லையா? பாருங்க, நம்ம முன்னாடி ரெண்டு வழிகள் தான் இருக்கு. ஒன்னு இந்தி மணி, அதாவது ஐடிஎம். இதுல விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஒரு சேஃப் கேம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் அவுட் ஆஃப் தி மணி, அதாவது ஓடிஎம். இது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி. விலை ரொம்ப கம்மி, ஆனா ரிஸ்க் சொல்லவே வேண்டாம், வான அளவுக்கு அதிகம். நம்ம ட்ரேடர்ஸ் நிறைய பேரு இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் மாட்டி முழிக்கிறாங்க. அப்போ அதிக விலையும் கொடுக்க வேணாம், தாங்க முடியாத ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், அப்படி ஒரு ஸ்மார்ட்டான நடுவழி எதுவுமே கிடையாதா? இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்கு. அந்த பதில் வேற எதுவும் இல்ல, அதுதான் அட் த மணி, சுருக்கமா ஏடிஎம் ஆப்ஷன்ஸ். விலையையும் சரி ரிஸ்கையும் சரி ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ற ஒரு அற்புதமான இடம் இது. ட்ரேடர்ஸோட உண்மையான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு இதை சொல்லலாம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்ப பார்க்கலாமா? முதல்ல நாம ரெண்டு டெக்னிக்கல் வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். வார்த்தை ஸ்பாட் பிரைஸ். அப்படின்னா என்ன? நிஃப்டியோ இல்ல பேங்க் நிஃப்டியோ இப்போ இந்த நிமிஷம் என்ன விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுதாங்க ஸ்பாட் பிரைஸ். அவ்வளவுதான். ஓகே, ரெண்டாவது வார்த்தை ஸ்ட்ரைக் பிரைஸ். இதுவும் ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு ஆப்ஷனை எந்த விலைக்கு வாங்க போறீங்க இல்ல விற்க போறீங்கன்னு முன்னாடியே ஒரு விலையை முடிவு பண்ணுவீங்க இல்லையா, அந்த விலை தான் ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த ரெண்டு விஷயமும் தான் ஏடிஎம் ஆப்ஷன்களோட முக்கியமான அடிப்படை. சரி, அப்போ ஏடிஎம் ஆப்ஷன்னா என்ன? அதோட ஒரே ஒரு முக்கியமான ரூல் இதுதான். ஸ்பாட் பிரைஸும் ஸ்ட்ரைக் பிரைஸும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கணும், இல்ல ரொம்ப பக்கத்துல இருக்கணும். இதை நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ரன்னிங் ரேஸோட ஸ்டார்டிங் லைன்ல நிக்கிறீங்க. நீங்க முன்னாடியும் போகல, பின்னாடியும் நகரல. சரியா? அந்த கோட்டு மேல நிக்கிறீங்க. அதுதான் ஏடிஎம். இப்ப நாம ஏடிஎம் ஆப்ஷன்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை பார்க்க போறோம். அது என்னன்னா அதோட டெல்டா. ஆமாங்க, இந்த ஒரு விஷயம் தான் ஏடிஎம் ஆப்ஷன்களுக்கு அதோட உண்மையான சக்தியை கொடுக்குது. சரி, டெல்டானா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது உங்க ஆப்ஷனோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி. மார்க்கெட் ஒரு பாயிண்ட் நகர்ந்தா உங்க ஆப்ஷனோட பிரீமியம் எவ்வளோ நகரும்னு சொல்ற ஒரு கணக்கு தான் டெல்டா. சிம்பிளா சொன்னா உங்க ஆப்ஷனோட வேகத்தை இதுதான் முடிவு பண்ணுது. அப்போ நம்ம ஏடிஎம் ஆப்ஷன்களோட டெல்டா மதிப்பு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. சரியா 0.5, அதாவது 50%. இந்த ஒரு நம்பர் தான் இங்க எல்லா மேஜிக்கும் பண்ணுது. சரி, இந்த 0.5 டெல்டாவால நிஜமா என்ன நடக்கும்? வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேல போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஏடிஎம் ஆப்ஷனோட பிரீமியம் எவ்வளவு ஏறும்? எக்ஸாக்ட்டா 50 பாயிண்ட்ஸ் மேல போகும். பாத்தீங்களா எவ்வளவு கணிக்க கூடிய நிலையான ஒரு மூமெண்ட் இது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐடிஎம் மாதிரி இதுல ராக்கெட் வேகத்துல லாபம் வராது. அதே சமயம் ஓடிஎம் மாதிரி சுத்தமா நம்மளை ஏமாத்திட்டு போகாது. மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது இது ஒரு நிலையான நம்பகமான லாபத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப ஏடிஎம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த ஏடிஎம் வியூகத்தை எப்ப எந்த சூழ்நிலையில பயன்படுத்துறது புத்திசாலித்தனம்? வாங்க அதோட பிராக்டிக்கல் யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒரு 3 சூழ்நிலைகள்ல ஏடிஎம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நம்பர் 1, உங்ககிட்ட முதலீடு செய்யறதுக்கு குறைஞ்ச பணம் இருக்கும்போது. நம்பர் 2, நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்கன்னா, அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறீங்கன்னா இது சூப்பர். நம்பர் 3, நீங்க ஒரு புது ட்ரேடரா மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது. ஆமாங்க, ஒரு பிகினர் ட்ரேடருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் டூல்னு சொல்லலாம். இதுல டைம் டிகே அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ் இருந்தாலும் மார்க்கெட் மூவ்மெண்ட் மட்டும் கரெக்டா இருந்தா உங்களுக்கு நிச்சயமா லாபம் கிடைக்கும். ரிஸ்கையும் ரிவார்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு கத்துக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்கவே முடியாது. சரி, இப்ப நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ட்ரேடிங்கோட ஒரு முக்கியமான தத்துவத்தை பத்தி பேசலாம். பாருங்க, ட்ரேடிங்ல ஜெயிக்கிறதுனா எப்பவும் பெரிய பெரிய லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ட்ரேடிங்ல நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஆபத்தையும் சரி வருமானத்தையும் சரி எப்படி சரியா சமநிலைப்படுத்துறது, அதாவது பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான். அந்த ஒரு முக்கியமான பயணத்துல இந்த ஏடிஎம் ஆப்ஷன்கள் உங்களுக்கு ஒரு அருமையான வழிகாட்டியா இருக்கும். அப்போ என்ன, மார்க்கெட்ல உங்களுக்கான அந்த சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்க நீங்க தயாரா?
அடுத்த முறை ட்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட்டான நடுவழிய, அதாவது ஏடிஎம் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வித்தியாசத்தை நீங்களே கண்டிப்பா உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.